ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையோடு தேடுகின்ற கடவுள், உயிரோடு நம் மத்தியிலே நமக்காக இருந்த கடவுள். அவர் வாழ்வோரின் கடவுள். அவர் நம்பிக்கை கொண்டு வருகின்ற பொழுது ஆசீர்வதிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசு மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தில் வருகின்ற 4வது வாரத்தில் இருக்கின்ற வெள்ளிக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர்கள் பணிகள் நூலில் இருந்தும், 2வது வாசகமாக நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதிலே அப்போஸ்தலர்கள் இந்த மீட்பின் செய்தி உங்களுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. எருசலேமில் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றவர்களுக்காக செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பலர் ஓய்வு நாளிலே போய் இறை வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். இறைவாக்கினர்கள் நூல்களை படித்திருக்கிறார்கள். படித்திருந்தும் அவர்கள் நம்பவில்லை. ஆனாலும் அவர்கள் கடவுள் மீது சுமத்திய குற்றத்தினால், பொய்யினால், பாவம் எதுவும் இல்லாமல் அவர் சிலுவையிலே சாகடிக்கப்பட்டார். ஆனால் கடவுள் அவரை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்தார். அந்த கடவுள் பலருக்கு தோன்றினார். அவர்களே இன்று வரை சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவரிடம் நம்பிக்கை கொள்வோர் என்றுமே வாழ்வார்கள். அவரோடு அவர் இருப்பார். இந்த இறை செய்தியை திருத்தூதர்கள் நமக்கு அளிக்கிறார்கள். இறைவனை நம்பி நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் நம்மோடு பயணப்பட காத்து கொண்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு வழிநடக்க நமக்கு அவர் உறுதியளிக்கிறார். அந்த பயணத்திலே நாம் அவருடைய பங்காளிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார், நான் தந்தையிடம் சென்று உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். ஏனென்றால் தந்தையிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனென்றால் அங்கே இடம் இல்லை என்றால் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போகும் இடத்திற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்கின்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே வழியும் உண்மையும் வாழ்வும். அவரை நாம் இருக்க பிடித்துக் கொண்டோம் என்றால் அவர் எங்கெல்லாம் செல்வாரோ அங்கெல்லாம் நம்மை அழைத்து செல்வார். பாவத்திடம் நம்மை விட மாட்டார். பேயிடம் நம்மை விட மாட்டார். நோய்களிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராக இருப்பார். அவரிடம் நாம் தஞ்சம் புகின்ற பொழுது எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் அவர் நமக்கு வாழ்வளிப்பார். ஏனென்றால் எல்லாவற்றுக்குமாக மொத்தமாக இன்னொரே அவர் கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட அந்த தந்தையிடம், இயேசு கிறிஸ்துவிடம் நாம் செல்ல தேவையான ஆசிரையும் அருளையும் கேட்போம். ஏனென்றால் உலக பாங்கான பொருளை நினைத்து கடவுளை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மயமான பொருட்கள் கடவுளை நம்மை மழுங்கடித்து வருகின்றது. கடவுளை நம்மை மறக்க செய்கிறது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் கடந்து கடவுளை நாம் செல்ல வேண்டும் என்பதே நம்முடைய இலக்கு. விண்ணகமே நம்முடைய தாய்நாடு. அந்த தாய்நாட்டிற்கு செல்ல தேவையான ஆசிரை கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.